ஆட்சிக்கு வந்தவொன்னே அந்த சாரை கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு. கண்டுபிடிங்க, தாராளமாக கண்டுபிடிங்க, வரவேற்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது. அதே பொள்ளாச்சியில் அரசியலாக பார்த்தாரே தவிர எடப்பாடி இப்போ அண்ணாமலை சொல்கிற விஷயங்கள்லாம் அவர் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே அவர் பேசாமல் இருந்தார். அவர் ஒன்றும் கண்டுக்கல. அவர் அரசியல் ரீதியாக அந்த பெண்ணுக்கு நான் அண்ணனாக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்களுக்குலாம் இவர் சகோதரன் இல்லையா? அவருக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்கல்ல, எப்படி செல்வாக்காக இருந்திருக்காரு, கட்சிக்காரனாக இருந்திருக்காரு, பலவிதமான கேஸில் வேறு இன்வால்வ் ஆகிருக்காரு, லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களா வேறு இருக்காரு. அதனால பெண்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்றதை ஒட்டுமொத்தமாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. திமுக கவர்மெண்ட் பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கான எல்லா ஸ்கீம்ஸையும் வச்சுட்டாங்க அவங்க. ஸோ பெண்கள் ஓட்டு இல்லை, யாரும் அந்த சாரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது அவங்க நோக்கம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் பிரியன் சார் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஞானசேகரன் திமுக அனுதாபியா வேணா இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னைக்கு முதலமைச்சர் சொன்னாரோ அன்னையிலேருந்து பிடிச்சிட்டாங்க. திமுக ஞானசேகரன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கூட அனுதாபி ஞானசேகரன் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு பெண், உங்களுக்கும் பெண் பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பொள்ளாச்சி பாலியல் வழக்காகட்டும், இல்லை அதற்கு அடுத்து இந்த திமுக யார் அந்த சார் அப்படின்னு அதிமுகவினர் கையில் எடுத்தாங்க. இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு விரைவில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அதுவே விமர்சனமாக இருக்கிறது பின்னாடி பேசும். இந்த தீர்ப்பை முதல்ல இல்லை, இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள், அந்த மாதிரியான ஒரு வக்கரமானதோட இருக்கிற ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன். அதாவது அது விரைந்து கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த மாதிரியான பாலியல் வழக்குகளில் பொதுவாகவே வழக்குகளில் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, அது கோர்ட்டில் இழுத்துட்டே போகும், அது டிலே ஆகிட்டே இருக்கும். டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னுவாங்க. குயிக்காகவே ஒரு 5 மாதத்துக்குள்ளே, அதுவும் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பெண் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம், எஸ்ஐடி 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், மகளிர் நீதிமன்றத்தில் போக்சோ நீதிபதி பெண், அப்புறம் அரசாங்க வழக்கறிஞர் பெண். ஸோ எல்லாமே அவங்க ஒரு முனைப்பு காட்டி இதில் குற்றம் செய்தவன் தண்டனை பெற வேண்டும் என்று முனைந்து வேலை செய்து ஒரு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. 30 வருஷம் என்பது எந்த விதமான ரெமிஷன் சலுகையும் இல்லாமல் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற எதற்குமே வெளியில வர முடியாது, நன்னடத்தை இருந்தாலும் வெளியில வர முடியாதுங்கிறது திமுக திருத்தம் கொண்டு வந்திருந்த அந்த சட்டத்தில் இருக்கு. இந்த நன்னடத்தை அப்படின்ற ஒரு விஷயம் அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய கொடுங்குற்றவாளிகள்லாம் வெளில வந்துடுறாங்க. உதாரணமாக குஜராத்தில் இந்த பில்கிஸ் பானு கொலை பண்ண அந்த 11 பேரை 10 வருஷத்துலேயே வெளில வந்தாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் போட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் இது மாதிரி நிறைய தமிழ்நாட்டிலையுமே 14 வருஷமான பிறகு வரவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வர முடியாதபடியான ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அது சமுதாயத்தில் குற்றங்கள் குறைவதற்கான மக்களிடையே ஒரு பெண்களை பற்றின பார்வையை ஒரு கண்ணியமான பார்வையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு அமைந்திருக்கு என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த மாதிரி சூழலில் இதில் ஒரு அரசியலும் கலந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது தவிர்க்க முடியாதபடி அரசியல் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு 25 நாட்களுக்குள்ளே அது தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. இல்லை, ஆனால் கம்பேர் பண்ணக்கூடிய வழக்கு இல்லை ரெண்டுமே அப்படிங்கிறதும் பெண் தொடர்பானது தான். ஆனால் அதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படிங்கும்போது அது ஒரு கேங்காக திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, ஒரு ஆண் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சேம் குற்றமாக இருந்தால் கூட அதுவே இதையும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு யோசனையாக தானே. பட் இதில் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண் புகார் கொடுத்தால் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த ஞானசேகரன் நம்ம யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏன் பாராட்டுறதுக்கு முயலவே மாட்டாங்கன்றது இருக்குல்ல. 23ஆம் தேதி சம்பவம் நடக்குது, 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 24ஆம் தேதி கைது பண்ணிடுறாங்க அவங்க. இல்லை, அவனை முதல்ல ஒரு நாள் கூப்பிட்டு விசாரிச்சு விட்டுறாங்க. அதுக்கான ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த ஞானசேகர் இந்த ஒரு பெண்ணை தான் இது மாதிரி ஒரு பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தினானா இல்லை வேற ஏதாவது பெண்களை பண்ணியிருக்கானான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எந்த பெண்களும் புகார் கொடுக்க வரலன்றது முக்கியமான விஷயம். ஸோ ஆனால் பொள்ளாச்சியில் அப்படி இல்லை. நிறைய பெண்கள் வந்தாங்க. அதனால் அங்கே எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியாது ஆக்சுவலாக. ரெண்டாவது இந்த வீடியோ கேசட்ஸ்லாம் வெளில வந்தது. அந்த பெண்களோட வீடியோ கேசட்ஸ்லாம் வெளில வந்தது. அது ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த
அங்கேருந்து அப்போ இருந்த லோக்கல் எஸ்பி வந்து இதில் 4 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 3 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கலாம் பல விஷயம் அவரே சொல்லிட்டார். எப்படி இந்த ஞானசேகரன் கேஸில் வந்து நம்ம கமிஷனர் அடுத்த நாளே என்ன சொன்னாரோ ஒருத்தர் தான் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அது மாதிரி அங்கேயும் அதே மாதிரி சொன்னாங்க. ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் முதல்ல ஒன்று சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷனில் பொள்ளாச்சியில் 9 பேர் மாட்டிட்டாங்க. அப்படி 9 பேர் மாட்டிட்டு கூட இன்னும் வெளியில் பல பேர் உண்மையான குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பேச்சாக இருக்குது. அப்போ இங்கேயும் என்னென்னா உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் மாட்டின்னு அவன் தண்டனையும் வாங்கிட்டான். இருந்தாலும் வெளியில் ஒருத்தன் இருக்கான், யார் அந்த சார் இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ பொள்ளாச்சி வழக்குல நம்ம குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணோம்னா அப்படின்னா ஒரு மூத்த தலைவருடைய மகனை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த லெவல்ல கிருஷ்ணகுமார், பார் நாகராஜன் அப்படிங்கிற பேர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த லிஸ்ட்லயே இருந்துச்சு. எஃப்ஐஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே ஆரம்பத்துல இருந்துச்சு. அதற்கு பிறகு இல்ல. அப்படிங்கும்போது ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கு விசாரணையில இருந்த அந்த அதிகாரிகளோ, இல்ல அதிமுக அரசு தரப்புல இருந்து எந்த விளக்கமும் இல்ல. ஆனா இதுல வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு டெக்னாலஜிய வச்சே வந்து விளக்கம் குடுத்துருக்காங்க. மீண்டும் மீண்டும் பேசுவது அப்படிங்கிறது இல்லை அது யார் இந்த சார் எப்படி முதல்ல வந்தது முதல்ல பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை அடிப்படையாக வைத்து ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அந்த புகாரில் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த பெண் இது மாதிரி ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அந்த கொடுமையே சொல்லியிருப்பாங்க. அது சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த 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 ஞானசேகரன் வந்து ஃபோன் எடுத்து யார்ட்டையோ சார்னு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆரில் பதிவு பண்ணது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. எஃப்ஐஆரில் பதிவு பண்ணதுக்கப்புறம் அதை விசாரிப்பாங்க. விசாரித்து அது அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்ட உண்மை விஷயங்கள் எவ்வளோ தூரம் அதுக்கு டாக்குமெண்டடாக நம்ம வந்து ஆதாரங்கள் தேடணும், நேர்முக சாட்சிகள், ஆவணங்கள், சயின்டிஃபிக்காக விசாரணை எல்லாமே எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அந்த புகார் கொடுத்தவங்க சொன்னது கரெக்டாக, யார் எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்கலாம் தெரிஞ்சுட்டு தான் சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அந்த சார்ஜ் ஷீட்டில் தான் ஒரு குற்றவாளி தான் அதில் விசாரணையில். ஸோ எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் நடுவில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு குற்றவாளி தான் தெரியுது. அப்போ கோர்ட்லேயும் என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோடில் இருந்திருக்கு. எந்த காலும் வரலன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்கிறாங்க, எந்த காலும் வரல அப்படின்றாங்க. அப்போது ஃப்ளைட் மோடில் இருக்கும்பொழுது எப்படி அப்போ இவன் அந்த பெண்ணை வந்து மிரட்டுறதுக்காகவும் தனக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காகவும் ஒரு சார்னு ஏதோ பேசியிருக்கான். அது அந்த கால் எங்கேயுமே போல, அது ஏரோப்ளைன் மோடில் தான் இருந்திருக்கு. அது சயின்டிஃபிக்காக வந்து ஏர்டெல்லோட அதிகாரி அங்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தடய அறிவியல் மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கப்புறமும் அவன் ஞானசேகரன் வந்து இது மாதிரி அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை வச்சுட்டு அது ஏன் வந்து அதை அரசியலோட லிங்க் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஆள் லோக்கலில் இருக்கிற திமுக அனுதாபியாக இருக்கான், திமுக உறுப்பினராக இருக்கான். அவன் வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோடய க்ளோஸாக இருக்கான். ஏதோ ஒரு விழாக்களில் அவங்க கூட பங்கு பெறுறான், திமுகவோட போராட்டத்தில் இருக்கான். அந்த போட்டோஸ் கூட ஒரிஜினலான்ற டவுட் தான். அது தெரியல, அது அடுத்த கட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இதெல்லாம் ஃபோட்டோஸ் வெளில வருது இல்லையா, பொள்ளாச்சியிலையும் ஃபோட்டோஸ் வெளில வந்தது. ஸோ வெளில வந்தபோது அந்த உடனே இவங்களுக்கு எதிர்கட்சியாக நீங்கள் பொள்ளாச்சி கேஸை வந்து திமுக வந்து அதை எடுத்து பண்ணினாங்க, பெரிய விஷயமா போராட்டமாக பண்ணாங்க. எடப்பாடி வந்து சிபிஐக்கு கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. அப்புறம் போராட்டம் பண்ணி அடம் பிடிச்சி கொடுக்க வச்சாங்க. அவன் 5 வருஷம் எடுத்துட்டு கோர்ட் கேஸில் 5 வருஷம் எடுத்துட்டு அப்புறம் தான் முடித்தான் அவன். அதுலேயும் இன்னும் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வெளியில் இருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. சில பேர் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க, என் பேரை சம்மந்தம் இல்லாமல் மென்ஷன் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில், அதை தடை பண்ணணும்னு சில பேர் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து திமுக ஆளாக போயிட்டான், திமுகவோட அனுதாபியாக போயிட்டான். அந்த அமைச்சரோடையோ இல்லை எம்எல்ஏவோடையோ பணம் எடுத்துகிட்டு இருக்கான். அதனால் பொள்ளாச்சியில் நீங்கள் அரசியல் பண்ணீங்கல்ல, அப்போ நாங்கள் இதை அரசியல் பண்ணுவோம், கோர்ட் சொல்லிட்டு தான், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீதிபதி என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கில் வந்து ஒரு குற்றவாளிக்கு மேலே இல்லைன்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதை நான் வந்து அது அந்த 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 அரசு தரப்பு வச்ச சாட்சிகள் மூலமாக நான் திருப்தி அடைகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கோர்ட் வந்து ஒத்துணுடுது. அந்த பிபி என்ன சொல்கிறாங்க, இனிமேலும் யார் அந்த சார்னு கேட்டால் அது கோர்ட் அவமதிப்புக்குள்ளாகும்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அன்றைக்கி சாயந்தரம் ட்வீட் போடுறாரு எடப்பாடி. இனிமே போடுவாரா தெரியாது. நேற்று அந்த ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த சாரை கண்டுபிடிப்பேன்னு சொல்றாரு. கண்டுபிடிங்க, தாராளமாக கண்டுபிடிங்க, வரவேற்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க கூடாது. அதே பொள்ளாச்சியிலும் நீங்கள் பண்ணோம்ல. இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் முதல்ல இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரா? ஒருவேளை அப்படி ஒரு சார் இருந்திருந்தா இந்த 5 மாச காலமா என்ன பண்ணாரு அப்படிங்கிறது அவரோட ரோல் என்ன? நீங்க வந்து அவங்களோட தான் அவங்களோட போராட்டத்தினால தான் நீதியே கிடைச்சது. நீங்க லோக்கல் போலீஸ் நீங்க நம்பல இல்லையா? லோக்கல் போலீஸா நம்பல. உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது, 3 பேர் கொண்ட எஸ்ஐடி போட சொல்லி. உங்களுக்கு லோக்கல் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? நீங்க வந்து ஒரு பிஐஎல் போட வேண்டியது தானே? இல்லைங்க, எங்களுக்கு இந்த தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ தான் வேணும், அப்போ தான் வந்து விசாரணை ஒழுங்காக நடக்கும், நீங்கள் கோர்ட் அணுக வேண்டியது தானே? கோர்ட் அதை ஏற்றுக்குதா இல்லையா, தள்ளுபடி பண்ணுதான்றது அடுத்த கட்டம். அந்த முயற்சியே நீங்கள் எடுக்கலையே. நீங்கள் கோர்ட் எஸ்ஐடி போட்டோன்னு விட்டுட்டீங்கல்ல. நீங்கள் என்னென்னா இந்த யாரும் அந்த சாரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது உங்கள் நோக்கம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணுன்றது உங்கள் நோக்கம் கிடையாது. யார் அந்த சாரை வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது நோக்கம்.
இப்போ கோர்ட்டு வந்து கிளியரான ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா அவமதிப்பு வழக்குன்ட்டு. இனிமே வந்து இவர் என்ன பண்ண போறாருன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் எடப்பாடி. ஆனால் இவர் நினைச்சிருந்தாருன்னா, உண்மையான யார் இந்த சாரை கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் உண்மையிலே இவருக்கு இருந்ததுன்னா, அக்கறை இருந்ததுன்னா, இவர் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க 3 பேர் எஸ்ஐடி நாங்க ஒத்துக்க முடியாதுங்க. நான் வந்து தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர். நான் வந்து கண்டிப்பா இதுல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு. நான் வந்து உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நியாயமான விசாரணை எதிர்பார்க்கிறேன். அதனால வந்து இதுக்கு வந்து இது வேணும். சிபிஐ விசாரணை வேணும். இது அதிமுகவுடைய நிறுவனர் ஜெயலலிதா இருக்காங்க. அவங்க வந்து சிபிஐ பத்தி என்ன சொன்னாங்க? சிபிஐ என்ன வானத்திலேருந்து குதிச்சுதான்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து சிபிஐன்னு முழுசா எல்லாமே பெருசா ஆகா பண்ணிடும், ஓகோ பண்ணிடும் கிடையாது. ஏதோ இந்த தமிழ்நாட்டு ஏஜென்சி மேல நம்பிக்கை இல்லாத இன்னொரு ஏஜென்சி கொடுக்குறீங்க. அது எவ்வளவு தூரம் அது பல வழக்குகள் இழுத்துட்டு நம்பிக்கை இருக்கு. இல்லாமலும் கொடுக்கப்படும், சில நேரங்கள் அரசியல் ரீதியாகவும் கொடுக்கப்படும். இப்போ குட்கா வழக்கு எத்தனை நாள் இழுத்துன்னு இருக்காங்க பாருங்க. சிபிஐ தான் பல நடத்துது. வழக்குகள் சிபிஐ போய் என்னாச்சுன்னே என்னாச்சுன்னு தெரியாது. தெரியாது. விஜயபாஸ்கர் அந்த பழைய அதிமுக மந்திரி அது இழுத்துட்டே இருக்கு. ஏன் இது ஸ்டெர்லைட் கேஸ் இழுத்துன்னு தானே இருக்காங்க. சாத்தாங்குளம் கேஸ் இழுத்துன்னு தானே இருக்காங்க. அவங்க சிபிஐ கண்ணீர் வடிக்கிறாங்க குடும்பத்துல. அதான் சிபிஐ இழுத்துன்னு தானே விசாரணையே இருக்காங்க. நடக்கிறதுல அதாங்க. கேவே மூவ் ஆகல. அப்படி இருக்கும்போது சிபிஐ எதை நம்பி கொடுக்கறது? இவங்க சொல்லலாம். சரி ஓகே, நான் சிபிஐ நம்புறீங்களோ நம்பலையோ அது வேற விஷயம். உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலாம்ல. அப்போ உங்களுக்கு உண்மையான அக்கறை கிடையாது. இந்த விஷயத்தில் யார் அந்த சார்ன்றதை வச்சுன்னு பாலிடிக்ஸ் பண்ணணுமே தவிர, உண்மையான அக்கறை வேணும், அக்கறை இருந்தால் நீங்கள் சிபிஐ போயிருக்கலாம். இல்லைங்க நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் சிபிஐக்கு, இல்லை கோர்ட்டு வந்து சிபிஐ வேணாம்னு சொல்லிடுச்சு. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பார்த்தோம், அது ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் கோர்ட் சொன்னால் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறு விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சரிப்பா ஒரு எதிர்க்கட்சியாக வந்து பலவிதமான ஆக்ஷன் எடுத்து பார்த்தாங்க, முடியல, அவங்க ஆட்சிக்கு வந்தால் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாத, அந்த யார் அந்த சாரை மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக இந்த கேஸை நீங்கள் கையாளணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அன் எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக ஃபெயில் ஆகிட்டீங்க. ரெண்டாவது நீங்கள் இந்த கலப்புற விஷயம் காமன் மேனுக்கு போய் சேரவே இல்லை. இந்த காமன் ஓட் பேங்க் இருக்குல்ல, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது அங்கே கீழ் வரையும் போய் சேரவே இல்லை. நீங்கள் திமுகவோட கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்கல்ல, அது கீழ் லெவலில் ஓட் பேங்க்கில் போய் சேரவே இல்லை. அது உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆக்சுவலாக. அது அரசியல் வட்டாரத்துலேயே இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்கே தவிர கீழ் லெவலில் அது போவே இல்லை. இது விரைந்து தீர்ப்பு கொடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நிறைய பேர் பாராட்டுறாங்க. அட்லீஸ்ட் வந்து குயிக்காக தீர்ப்பு கொடுத்துட்டாங்கப்பா நிறைய பேர் பாராட்டுறாங்க. அது வந்து எடப்பாடி வந்து அணுகுமுறை வந்து அரசியலாக பார்த்தாரே தவிர எடப்பாடி அக்கறையாக பார்க்கல. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒரு மூத்த தலைவருடைய மகன் பேர் அடிபட்டுச்சு. இப்போ அந்த மகன் பேர் வந்து வருஷக்கணக்காக 6 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் பேசுது, ஃபோட்டோவையே பயன்படுத்திட்டாங்க. அப்பையெல்லாம் வந்து நீங்கள் வந்து வழக்கு போடாத நீங்கள் 9 பேர் தான் குற்றவாளிகள்னு தீர்ப்பு வழங்கின பிறகு தான் வந்து நீங்கள் போய் வழக்கு போடுறீங்க. அப்போ 6 வருஷமாக உங்களுக்கு அது மனம் பாதிக்கப்படலையா? அதாவது கோர்ட்டே வந்து கிளியர் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ கோர்ட் வந்து நடுவில் ஒரு சந்தேகப்பட்டா அப்பதான் உங்களுக்கு தைரியம் வருது. வழக்கு கூட அதில் கூட ஒரு இது புரிஞ்சிக்க முடியுதுங்க. கோர்ட்டில் வந்து இந்த 9 பேருக்கு மேலே யாரும் இல்லை, யாரையும் சேர்க்க வேண்டியதில்லை, இந்த தலைவரோட பையனெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இதில் சம்மந்தப்படலை, சிபிஐ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதையும் கொண்டு வரல. சிபிஐ ஏன் கொண்டு வரல, எது கொண்டு வரல, அது அடுத்த கட்டம். கொண்டு வரலன்றது உண்மை. கோர்ட்டு கவனத்துக்கு வந்து அப்போ கோர்ட்டு கவனத்துக்கு வந்து இல்லைங்க, இதில் வேறு சில பேர் இருக்காங்க. இதில் கூட இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட அந்த நீதிபதி நினச்சிருந்தாங்கன்னா, இல்லைங்க இதில் வேறு யாரோ ஆள் இருக்காங்க, போலீஸ் வந்து சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணலை, அதனால் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு மறு விசாரணைலாம் ஆர்டர் பண்ணலாம். இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போடுங்க, ஃபர்தராக சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அது ஜட்ஜி அது மாதிரி சொல்லலை. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் சொல்லலை. அவங்க தெளிவாக ஒருத்தர் தான். ஏன்னா வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு மேலே யாரும் இல்லைன்னு அந்த ஜட்ஜி சொல்லிட்டார், பொள்ளாச்சி ஜட்ஜி சொல்லிட்டார். அப்போ அதுலேயும் வெளியில் யாரும் இல்லைன்றது அதிமுக ஒத்துக்கிறாங்க. அதை ஒத்துக்கிற நீங்கள் இதுலேயும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா அதில் வந்து திமுக பாலிடிக்ஸ் பண்ணுது, இதில் நாங்கள் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அதிமுக இறங்கியிருக்காங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறு விசாரணை பண்ணுங்கள், யாரும் வேண்டான்னு சொல்லலை. அதே மாதிரி திமுக மறுபடியும் இருந்தால் பொள்ளாச்சியை கூட மறு விசாரணை பண்ணலாம், அதில் வந்து சில பேர் வெளியில் இருக்காங்கன்ட்டு. அதனால் எந்த வழக்குமே வந்து தோண்டி எடுத்து மறுபடியும் விசாரணை பண்ணுறது வந்து சாத்தியம்தான். ஒரு பெட்டிஷனை போட்டு மறுபடியும் ஒரு லஞ்ச ஊழல் வழக்கு மாதிரி பல விஷயங்கள் மூடப்பட்ட வழக்குகள்லாம் எடுக்கிறாங்கல்ல. அதனால் ஒரு உண்மை மறைக்கப்பட்டது, உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு நினச்சாங்கன்னா எந்த வழக்கையும் தோண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து இல்லாத உச்சபட்ச தண்டனையை கொடுத்துருக்காங்க பிரிவுகளின்படி.
அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நாங்க கண்டிப்பா மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஞானசேகரன் வந்து ஒரு நம்ம பிராக்டிகலா யோசிக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னா பிரியாணி கடை போட்டிருக்காரு. அவர் வந்து வழக்க வந்து 5 மாசமா நடத்திக்கிட்டு மறுபடியும் மேல்முறையீடு போற அளவுக்கு வசதியை படைத்தவரா? இல்ல வேற யாராவது பின்னால இருந்து உதவுறாங்களா? அப்படிங்கிற ஒரு இல்ல. அவருக்காக அரசாங்கம் தான் வழக்கறிஞரை நியமிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்படிதான் நெனைக்கிறேன். அவரு வந்து தனிப்பட்ட முறையில நியமிச்ச மாரி தெரியல. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனா இருந்தாலுமே வந்து 30 வருடம்ன்றது வந்து யாராவது அவர்களுடைய ஆட்கள் தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு வகையில ஃபினான்ஸ வந்து மேனேஜ் பண்ணி அப்பீலுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் எவ்வளவோ இருக்கலாம். அதன் மூலமா கூட போகலாம். ஸோ அதனால அப்பீல் போறது டெஃபினட். ஏன்னா 30 வருஷம் தொடர்ந்து சிறையில இருக்கிறது 3 பெண்கள் நீங்க சொல்ற மாரி அவங்க இவர நம்பி இவர் தான் பிரெட் வின்னரா இருக்காரு. இவர் பிரெட் வின்னரா இருக்கும்போது அந்த 3 பெண்கள் எப்படி வாழ்க்கைய நடத்துவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால அந்த சிம்பத்தி ஃபேக்டார்ல கூட ஒரு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுவே வந்து 3 பெண்கள் உங்க வீட்ல இருக்காங்க. நீங்க பெண்கள பத்தின உங்க பார்வையே சரியில்லன்ற போது, நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அவருக்கு ஆக்சுவலா. 2 மனைவிகள் வேற இருக்காங்க. அத அதான் பத்தி யாருமே அங்க இது அதான் சொல்றேன். எத்தனை பெண்கள் இருக்காங்க. நெறைய குற்றச்சாட்டு இருக்கு அவர் இருக்கு. மேல. அதாங்க ஒரு லோக்கல்ல வந்து ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு செல்வாக்கா இருந்திருக்காரு. கட்சிக்காரனா இருந்திருக்காரு. பலவிதமான கேஸ்ல வேற இன்வால்வ் ஆயிருக்காரு. லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ, அது அமைச்சர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களா வேற இருக்காரு. அதனால எந்த குற்றங்கள் பண்ணாலுமே தப்பிச்சுன்னு வரது அவருக்கு ஈஸியா இருந்திருக்கும். தப்பிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும். இந்த கேஸ்லயும் அந்த மாரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நல்லா மாட்டின்ட்டாரு ஆக்சுவலா வந்து. இத வச்சு இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இது முதல்வர் அவர்கள் பேசும்போது, "பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி" அப்படின்னு பிரச்சாரமே பண்ணுவாங்க. இப்போ இந்த திமுக இன்னும் ஒரு 10 மாதத்துல எலக்ஷன் வர இருக்கு. நீதிபதியே அவர்களே வந்து இதுவுமே வந்து விமர்சிச்சா வந்து அது நீதிமன்ற அவமதிப்பாகும்னு சொன்னா கூட, அதிமுக இத ஒரு தேர்தல் பிரச்சாரமா எடுத்துட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா? அவங்க அத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவமதிப்பு பழக்கலாம் அரசியல்வாதிகள். அத வந்து இன்னும் பேசுறதுக்கு சௌரியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அதாவது அரசியலா தான் கொண்டு போவாங்க. நாங்க மக்கள் நலன் சார்ந்து தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு அங்க கோர்ட்ல போய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கெல்லாம் லட்டு மாரி வச்சுக்கோங்களேன். அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. பேசுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்தாலும் சந்திப்பாங்க. அது ஒரு விளம்பரம் தானே அவங்களுக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் முடிய போறதில்ல. அதனால வந்து அவங்க பேச தான் செய்வாங்க. எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. நாங்க மக்கள் நலன் சார்ந்து பேசுறோம். உண்மைய வெளிக்கொண்டு வரணும்னு பேசுறோம். அதனால நீங்க எங்கள வந்து நீங்க அவமதிப்புக்கு உள்ளாக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்படி பேசுவாங்க. ஏன்னா இது வந்து பாலிடிக்ஸா மாறின பிறகு, அதில எவ்வளவு தூரம் வந்து நீங்க ஆதாயம் அடையணும்னு தானே ட்ரை பண்ணுவீங்க. அதனால இது கீழ் லெவல் வரையும் போல. மக்கள் பொள்ளாச்சி போன அளவுக்கு கூட இந்த விஷயங்கள் கீழ் லெவல் வரையும் போல. 2வது பெண்களுக்கே தமிழ்நாட்டில பாதுகாப்பு இல்லன்றத வந்து ஒட்டுமொத்தமா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ அங்கே ஒண்ணும், இங்க ஒண்ணும் பல கேஸ்லாம் நடக்குது. காதல், கள்ளக்காதல், கொலைகள்லாம் நடக்குது. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்குன்னு ஒரேடியா ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ற விஷயத்த யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து கீழ் லெவல்ல வந்து இது போய் சேரல. இவங்க சொல்ற மெசேஜ்லாம் போய் சேரல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு. இவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, திமுக கவர்மெண்ட் வந்து பெண்கள் ஓட்ட வாங்குறதுக்கான எல்லா ஸ்கீம்ஸையும் வச்சுட்டாங்க அவங்க. ஸோ பெண்கள் ஓட்ட வாங்கும்போது, அந்த பெண்கள் ஓட்லேருந்து ஏதாவது ஒரு அதில ஒரு ஓட்டைய போட முடியுமான்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ற ஒரு விஷயத்த கொண்டு வச்சால், அத வந்து இந்த இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து திமுக ஆட்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இல்ல அரக்கோணத்தில வந்து ஒரு திமுக ஆள் ஒருத்தர் மாட்டின்டார் பாருங்க, தெய்வ செயல்னு ஒருத்தரு. அவர மாரி விஷயங்கள். இதெல்லாம் பேசி இங்க தமிழ்நாட்டில வந்து திமுக காரங்களால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அவர் விஷயத்துல கூட அவங்க மனைவின்னு சொல்றாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஆளுநர் போய் தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஆளுநர போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதுக்கு ரொம்ப பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கலாம் சொல்ல கன்ஃப்யூஷனா முடியாது. இருக்கு. இல்ல அதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கலாம். நான் சொல்லி அவங்க கேஸ் போடல அது இதுன்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு தெரியாது. ஆனா ரொம்ப ஹேப்பியா தானே சார் மேரேஜ் கோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோலாம் நம்ம கோர்ட் பார்த்தது. முன்ஜாமீன் குடுத்துருச்சு அந்த ஆளுக்கு. ம். அந்த ஆளுக்கு முன்ஜாமீன் குடுத்துருச்சு. அதனால இனிமே தான் விசாரணைகள் தான் தெரிய வரும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாரி ஆளுங்கள்லாம் திமுக சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, திமுகவால தான் இல்ல பெண்களுக்கு திமுக சம்மந்தப்பட்டிருந்தாலும், பெண்களுக்கு எதிரா யார் என்ன பண்ணாலும் தண்டிக்கட்டும். வேணான்னு சொல்லல. அந்த முன்னெடுப்பை எடுக்குறாங்கல்ல, அப்ப அதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்க வேண்டியது தானே. இதையே நம்மள வந்து பரபரப்புலயே வச்சுட்டு இருக்காங்களே. அப்படிதாங்க அப்பதானங்க பொலிட்டிக்கலா ஆதாயம் வரும் உங்களுக்கு. அது எலக்ஷன் வரும்பொழுது அது அப்படியே அந்த அந்த ஹீட் அப்படியே மெயின்டெயின் பண்ணணும்ல. அதனால தான் பண்றாங்க. ஸோ அது திமுகவும் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அது பொள்ளாச்சி வழக்குல வெளியில இருக்கிற யாரா இருந்து உண்மை குற்றவாளிகள் இருந்தாலும் அவனையும் உள்ள கொண்டு வந்து தண்டிக்கணும். இதுலயே யாராவது வெளியில இருந்தா உள்ள கொண்டு வந்து தண்டிக்கணும். பட் இதுல என்னன்னா, அதுல வந்து வெளியில யாரும் இருக்கிற மாரி அந்த ஜட்ஜும் சொல்லல பொள்ளாச்சியில. இதுலயும் வெளியில யாரும் இருக்கிற மாரி இந்த ஜட்ஜும் சொல்லல. அப்போ 2த்தையும் ஒத்துண்டு சைலண்டா கடந்து போணும். ஆனா 2த்துலயுமே அரசியல் வந்து சேர்ந்திருக்கு. ஏன்னா, அதுல அதிமுக ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுல திமுக ஆட்கள் ஆள் இருக்கான் அதுல. அதனால திமுக அப்ப அரசியல் பண்ணாங்க. இப்ப அதிமுக அரசியல் பண்றாங்க. இத சமாளிக்க வேண்டியது திமுகவுடைய பொறுப்பு. ஆனால் பொள்ளாச்சி வந்து மக்கள்ட்ட ரீச் ஆன அளவுக்கு அதிமுகவோட இந்த பிரச்சாரம் வந்து ரீச் ஆகலன்றது தான் உண்மை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. மீண்டும் யார் அந்த சார்?
கோட்டூர் சண்முகத்தை ஏன் விசாரிக்கல? மா. சுப்பிரமணியம் ஏன் வந்து கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட 24ஆம் தேதி அன்னைக்கு அத்தன வாட்டி ஃபோன் பேசியிருக்காரு? எதுக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு, எதுக்கு வந்து அந்த குற்றவாளி ஞானசேகரன நீங்க வெளியில விட்டுச்சு காவல்துறை? டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆதாரத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கா? அப்படின்னு சொல்லி அவரு கேள்விகள கேட்டிருக்காரு. இல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து கோர்ட்ல விசாரணையும் போது வந்திருக்கும். கண்டிப்பா வந்து யார் யார் ஃபோன் பண்ணாங்க, என்ன அந்த போலீஸ் விசாரிக்காம இருந்திருக்காது கண்டிப்பா. அதனால வந்து இப்போ அண்ணாமலை சொல்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே அவரு பேசாம இருந்தார். அவர் ஒண்ணும் கண்டுக்கல அவரு. இல்ல முன்னாடியே வந்து ஒரு இன்டர்வியூ பெட்டிஷன வந்து அவர வந்து இன்வால்வ் பண்ணிட்டு ஒரு பெட்டிஷன் அவர் போட்டுருக்கலாம். போட்டுட்டு வந்து இந்த விசாரணையில எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்பிக்கை இல்ல நான் இத வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு அவர் கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போயிருக்கலாம்ல. ஸோ அவர் வந்து ஆனா இதில வந்து அரசியல் ரீதியா நீங்க காட்டுற அக்கறைய, உண்மையான குற்றவாளிகள கண்டுபிடித்து காட்டுறீங்கன்னா, அதுக்கு லீகலா தான் நீங்க போயாகணும் ஆக்சுவலா. அப்ப லீகலா நீங்க என்ன பண்ணீங்க? வெளியில பொது வெளியில பேசுறீங்க, திமுக ஆட்கள இன்வால்வ் பண்றீங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது நம்மளால என்ன அரசியல் பண்ணீங்க. ஆனால் இந்த விஷயத்தில அந்த நீங்க சொல்ற ஆட்கள வந்து குற்றவாளியோட தொடர்புபடுத்தி இருக்கிற விஷயங்கள, அதுக்கு விசாரணை வந்து சிபிஐ தான் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கான என்ன முயற்சி எடுத்தீங்க நீங்க? அதற்கான முயற்சி எடுக்க சும்மா வேண்டியது விடமாட்டேன். நான் கையில இல்ல எடுத்திருக்கேன். சும்மா எடுங்க நீங்க. விடமாட்டேன் அப்படின்றாரு. நீங்க இப்போ வந்து கீழ்கோர்ட் ஒரு தண்டனை குடுத்துருக்குங்க. அது வந்து தெளிவா சொல்லியிருக்கு. இதுல ஒரு ஆளுக்கு மேல இன்வால்வ் ஆகல. அப்படின்னு அவங்க அறிவியல் பூர்வமான சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க ஒரு 24ஆம் தேதி ஒரு நைட்டு நடந்த விஷயங்கள்ல வந்து கோட்டூர் சண்முகம் அவர்ட்ட பேசினாரு, இவர்ட்ட பேசினாருன்னு அந்த வட்ட செயலாளர் பேசினதெல்லாம் சொல்றீங்க. ஞானசேகரன் பேசின விஷயங்கள்லாம் சொல்றீங்க. அவர் வெளில வந்து பேசினாருலாம் சொல்றீங்க. எதா இருந்தாலுமே நீங்க வந்து இதுல உண்மையான விஷயங்கள் வெளியில வரணும்னா, நீங்க லீகலா தான் இதுல நீங்க முயற்சி பண்ண முடியுமே அரசியலா பண்ணுங்க. வெளியில இருந்து நீங்க அரசியலா இல்ல பண்ணுங்க. அவரு ஆனா பேசினாரு லீகலா இதெல்லாம். நீங்க வந்து என்ன முயற்சி எடுத்தீங்க? ம். லீகலா நீங்க ஏதாவது பண்ணீங்களா? இல்ல மா. சுப்பிரமணியமும் அங்க இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர் பேசிக்கிறதுல, இதுல ஞானசேகரனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஞானசேகரன்ட்டயா பேசுனாங்க ஏங்க ஃபோன் போட்டு? லோக்கல் வட்ட செயலாளர் கண்டிப்பா பேசியிருப்பாருங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருவேள அந்த நமக்கு தெரியாது. ஒரு யூகத்துல சொல்றேன். ஒருவேள அந்த அமைச்சரே கூட ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம். என்னய்யா நடந்தது? என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு கேட்டுருக்கலாம். லோக்கல் வட்ட செயலாளரா இருக்கார்ல. அந்த அத வட்ட செயலா எப்படி இதோட கம்பேர் பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன் அது இந்த அரசியல் டைமோட. அங்க தாங்க அரசியல் வருது. அங்க தான் அண்ணாமலையோட அரசியல் வருது. எடப்பாடியோட அரசியல் சரி வருது. ஓகே. அது ஒரு பக்கம். இன்னொன்னு ஞானசேகரன எதுக்கு வெளியில இல்ல விட்டீங்க? நான் ஆதாரத்த வந்து என்ன அழிக்கவான்னு சொல்றேன்னா, கேட்கிறாரு. ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டா உள்ள கூட்டு போய் படத்துல எல்லாம் காட்டுற மாரி வச்சு கும்மிட்டு தான் இருப்பாங்களா? சரி நீங்க இதே விஷயத்த விசாரிச்சுட்டு அனுப்புறது இதே காவல்துறை நடவடிக்கை தானே. இல்லங்க. இதே விஷயத்த நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே நீங்க பேசியிருக்கலாமே. இந்த சோ அண்ட் சோ ஆள நீங்க விசாரிச்சீங்களா? இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க இப்ப சொல்றத நீங்க அப்பயே சொல்லியிருக்கலாமே. ஞானசேகரன் பயன்படுத்திய லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையுமே காவல்துறை எடுத்துட்டு போனாங்க எடுத்துட்டாங்களே. சார். ஆமா. அப்ப இவர் ஆதாரத்தை இவர் வெளிய காவல்துறை வெளியில விட்டு அழிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட, ரிசர்ச் பண்ணாங்கல்ல அதுல வந்திருக்காதா எதுவுமே? அதாங்க இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து காவல்துறையோட கவனத்துக்கு போக தாங்க செஞ்சிருக்கோம். யார் யார் டெலிஃபோன் பண்றாங்க, யார் பேசுறாங்க எல்லாமே போயிருக்கும். இது வந்து கோர்ட் கவனத்துக்கு கூட போயிருக்கலாம். பட் அது இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு ரெலவென்ட்டா இருக்கு? சாட்சிகள் விசாரணையில அவங்க என்ன சொன்னாங்க? 29 பேர் விசாரிச்சிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அவர்கள்ட்ட என்ன மாரி கேள்விகள் வந்து விக்டிமோட ஆள் கேட்டான் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா கேட்கப்பட்டிருக்கும். யார் யார் டெலிஃபோன் பண்ணாங்க? டெலிஃபோன் கால் ரெக்கார்ட் இவருக்கு கிடைக்கிற கால் ரெக்கார்ட் அவங்களுக்கு கிடைக்காதா? இவர் சொல்றாரு எனக்கு வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் கிடைக்கலன்னு. உங்களுக்கு கிடைக்கல. போலீஸ் கிடைக்கும்ல. அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அவங்களும் போலீஸ் வந்து வாட்ஸ்அப் ரெக்கார்டே பார்த்துருப்பாங்க. அப்ப யார் யார் என்னென்ன பேசினாங்க? அவங்க திமுக ஆளா இருந்தா விட்டுருவாங்களா? அதுலயும் அவன் என்ன பேசியிருக்கான்னு பார்க்க தானே செய்வாங்க. அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் கோர்ட் கவனத்துக்கு போச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. போயிருந்தா கூட அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த தீர்ப்பு அவங்க குடுத்துருக்காங்க. அப்ப அண்ணாமலைக்கு ஏதாவது புதிய விஷயங்கள், இந்த மாரி விஷயங்கள் அவருக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால், இல்லங்க இதுல யார் அந்த சார் இருக்காரு? இவர் சோ அண்ட் சோ தான் அந்த சார்ன்னு இவர் நினைப்பாரேயானால், நீங்க லீகலா போங்க. இந்த விஷயத்துல வந்து நீதி கிடைக்கல. ட்ரையல் கோர்ட் வந்து சரியான நீதி வழங்கல. சோ அண்ட் சோ ஆளுங்கலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படின்னு நீங்க வந்து பொ நீங்க பொது வெளியிலயும் நீங்க போராட்டம் பண்ணுங்க. நீங்க லீகலாவும் நீங்க கோர்ட் மூலமா நீங்க எப்படி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு நீங்க ஒரு அரசியல் கட்சியோட பிரதிநிதியா இருக்கீங்க. அது மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க இல்ல நீங்க. அந்த பெண்ணுக்கு நான் அண்ணனாக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இவரு சகோதரன் இல்லையா? அப்ப ஒரு அரசியலே அந்த இல்ல. வழக்கு இல்ல இல்ல இப்பயும் அரசியல் இல்லையே சார். இல்லங்க. இப்ப இப்பதானே தீர்ப்பு வந்துச்சு. இல்ல, 1 இல்ல. மாசத்துக்கு முன்னாடி தானே இந்த தீர்ப்பு விஷயங்கள் வந்துச்சு. நடந்தபோது இவர் அரசியல்ல இருக்காருங்க. ம். பொள்ளாச்சி வழக்கு நடந்தபோது ஒரு இல்ல அரசியலே இல்லையே. அரசியல்ல இருங்க இல்ல. நீ அண்ணனுக்கு அவருக்கு அத தங்கச்சியா பத்தி நான் கவலை நிக்கிறேன். இல்லைங்க. அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்கல்ல எப்படி பேசுவாரு அத பத்தி? அதிமுக கூட்டணியில இருக்கும்போது எப்படிங்க அத பத்தி பேசுவாரு? அதுல வந்து 9 பேருக்கு மேல வெளியில ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு அந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்வாரா? சொல்வாரா? தீர்ப்ப பாராட்டியோ இல்ல இல்ல. தீர்ப்ப இது பண்ணியோ கூட 9 பேசலையே அதுல சார். பொள்ளாச்சி கேஸ்ல 9 பேருக்கு மேல இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமானவரோட பையன் கூட இருக்கான். அத ஏன் கண்டுபிடிக்காத விட்டீங்க? அப்படின்னு இப்ப நெறைய சோசியல் மீடியால போயிட்டு இருக்குல்ல. அத பத்தி அண்ணாமலை பேசுவாரா? இப்ப இத பத்தி பேசுறாருல்ல. வரவேற்கிறேன். இத பத்தி பேசுங்க, சந்தேகத்த கலப்புங்க. ஓகே. இப்ப அத பத்தியும் பேசுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தானே எல்லா இடத்துலயும்.
அதையும் இல்ல பேசுங்க. பேச வேண்டிய அவசியமே இல்லையே. வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே உண்மையான அக்கறை உள்ளவங்களா இருந்தா நீங்க சொல்ற மாரி அங்கேயே போய் எல்லா ஆதாரங்கள குடுத்து ஆமாங்க. சந்தேகங்கள என்ன எழுப்பி இம்ப்ளீட் பண்ணுங்க. எனக்கு நெறைய விஷயங்கள் தெரியுங்க. இந்த மாரி ஒரு விஷயங்கள் அண்ணனா எனக்கு போய் அங்க நடந்திருக்கு. நின்றுக்கலாம். போய் நின்னுங்க. போய் பேசுங்க அங்க போயிட்டு. உங்கள அவங்க ஏத்துக்கல, உங்க கேஸ அவங்க எடுக்கலன்னா அது அடுத்த கட்டம் அது. நீங்க போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம்ல. அது கூட நீங்க பண்ணலையே. இப்ப வெளியில பேசி நீங்க இத அரசியலா தான் பண்ண விரும்புறீங்களே தவிர, ஆக்கப்பூர்வமா இந்த உண்மை குற்றவாளிகள யார் இந்த சார கொல்றதுக்கான முயற்சியில இறங்குனீங்களா? இறங்கல தானே? இதுலயும் இறங்கல. பொள்ளாச்சிய பத்தியும் வெளியில ஆள் இருக்காங்களா கண்டுக்கல. ஸோ நீங்களும் வந்து ஒரு அரசியல் ரீதியா அங்க வேலை செய்றீங்கன்னு தான் தெரியுது நமக்கு மிக ஆக்சுவலா. திறமையான அரசியல்வாதி அப்படிங்கிறது. அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.